எத்தனாவது பொரியல்? இது 4. 4வது பொரியல் ஆஞ்சிருக்கீங்க. என்ன இனம் போட்டுன்னு சொன்னீங்க? பீஸ் ஒன் போட்டிருக்கீங்க. 4வது பொரியல் எத்தனை கிலோ ஆஞ்சிங்க? இல்லை ஒரு 400 410 கிலோ ஆஞ்சிருக்கீங்க. 410 கிலோ ஆஞ்சிங்க. 4வது பொரியல். முதலாவது பொரியல் எவ்வளோ ஆஞ்சிங்க? ஒன்றும் கூட 65 கிலோ. முதலாவது பொரியல் 65 கிலோ. ரெண்டாவது பொரியல்? ரெண்டாவது 433. ரெண்டாவது 433. மூன்றாவது 612. 612. இப்போ 634. இப்போ இப்போ நான் 400 ஏன் குறைஞ்சிது? இன்னும் கிடக்கு அரவாசி. இங்கே குறைவு. அரவாசி இதுக்கு ஆயிரத்துக்கு. எத்தனை கண்டில் இருந்து ஆஞ்சினிங்க? அது எத்தனை மரங்கள், எத்தனை மிளகாய் செடியில் இருந்து ஆஞ்சினிங்க? ஒரு 10-12 மரம். 12,000 மிளகாய் செடியில் இருந்து பெட்டாரோடு. இப்போ எவ்வளோ போகுது மார்க்கெட்? இன்றைக்கு 330 ரூபா போகுது. நீங்கள் 330 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கூட இல்லை. நான் ஏற்கனவே உடனே இருந்து விற்கிறார்கள் வருத்தங்கள் கூட. அவங்களுக்கு தான் நிறைய இதுகள் வேணும், லாபங்கள் நிறைய வேணும். இல்லை என்ன வியாபாரம் இருந்து விற்கிற உட்கார்ந்து விற்கிற வியாபாரமாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் வருத்தங்கள் கூட. அவங்களோட வீட்டுகளில் போய் பாருங்கள், பெரிய பெரிய அப்சார் அடிச்சிருப்பாங்க. எந்த வியாபார வீடு ஓட்டையாரிக்கு நம்மகிட்ட இருந்து தோண்டணும் யாரவாசை. அதெல்லாம் நீங்கள் குறைஞ்ச விலையை கொடுக்குறீங்களா? குறைஞ்ச விலைண்டில்ல, நம்ம போடுற ஹோல்சேல் இதானே கொடுக்கலாம். அங்கே அது யார் இல்லை பிள்ளை உங்கள நீ பிள்ளை என்ன நம்ம இப்படி வியாபாரியை குறை விட்ற வியாபாரியை பிள்ளை விடுறோம் இல்லையா? இப்போ வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு விற்க தேவையில்லை. இப்போ 330 600 அப்படி விற்பாங்க அவங்க. அது நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறத விட நீங்கள் அந்த 330 கூட்டி கொடுக்கலாம் இல்லை? என்னண்டா பிரச்சனை? நாங்கள் 330 எங்களுக்கு போட்டு ஆண்டிவோம். அவன் வந்து அவனுக்கு ஒரு 30 350 400 கிட்ட வச்சுக்கா போகும். இப்போ 400 450 இருந்து விற்கிறாங்களா 150 200 அவங்களுக்கு அப்படி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்லக்கூட நீங்கள் கூட்டி கொடுங்க ஐயா. ஹோல்சேலில் வந்து போகிற கொண்ட்ரோல் தானே அவனை போடுவானுங்க அங்கே. அதை வந்து இங்கே விற்கிற சில்லறை வியாபாரி மாதிரி யோசிக்கணும். அதை மக்களை கொள்ளை அடிக்கிற அவங்கள ஒரு நாங்கள் கொள்ளை அடிக்கல, அவங்க அவங்கள அடிக்காங்க, நாங்கள் கொள்ளை அடிக்கோம். நீங்கள் கொடுக்குற ஹோல்சேல் வியாபாரிக்கு தான் நாங்கள் கொடுக்கோம். எவ்வளோ கொடுத்த இன்றைக்கு விலை வந்து 330. இன்றைக்கு 330 கொடுத்தா அவங்க பெரிய ஹோல்சேல் வியாபாரி வேறு. நாளைக்கு எவ்வளோக்கு விற்பாங்க? நாளைக்கு ஒரு டங்க கேட்கணும். தம்பி இல்லைங்க, தம்பி இருக்கா? எவ்வளவுக்கு? நாளை சரியா? நாளைக்கு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஹோல்சேல் வியாபாரி. என்னென்ன பொருட்கள்? கத்திரிக்காய் பயத்தங்காய் வெண்டிக்காய் எல்லாம் விற்கிங்க. இப்போ கூட இந்த தோட்ட முதலாளி சொல்றார், நாங்கள் எங்களை விட இருந்து விற்கிறாங்களுக்கு தான் வருத்தம் கூட. நாங்கள் ஹோல்சேல் வியாபாரி கொடுக்கறத விட அவைய கூட விற்காங்க இருக்கிறாங்க தான் வருத்தம் கூட. எங்களுக்கும் இது இல்லை, இல்லை எங்களுக்கும் தாராயிலேருந்து 10 ரூபா வச்சு கொடுப்போம். இருந்து விற்கிறார்கள் கூட்டி விற்காங்க. அதுக்கு என்ன இது அவையில் தான் அவங்களுக்கும் நீங்களும் ஹோல்சேல் எடுத்து நீங்கள் குறைய தான் கொடுக்கும். 20 ரூபா வச்சு கொடுப்போம். அவர்கிட்ட 330 ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்கிருக்கீங்க. 30 ரூபா சில வேலை வச்சு கொடுக்குறேன். 50 ரூபா வச்சு கொடுக்கும், இல்லை 30 ரூபா வச்சு கொடுப்போம். அவ்வளோதான். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. அதை விட அவைகளுக்கு ஒரு 20 ரூபா வச்சு கொடுப்போம். 50 ரூபாய்க்குள்ள கொடுப்போம். ஆனால் அவங்க தான் கூட விற்காங்க. அப்படி இது யாரில் பிள்ளை ஒன்று வந்து தோட்ட முதலாளியில் பிள்ளை, அடுத்து ரெண்டாவது வந்து ஹோல்சேல் முதலாளியில் பிள்ளை. அப்போ நீங்கள் கூட்டி வாங்கலாம் தானே? எப்படி ஹோல்சேல் முதலாளி இப்போ கூட்டி வாங்கி கொடுத்தா அவங்க கல்முனையில் நிர்ணயிக்கப்பட விழான்னு இங்கே சொல்கிறாங்க. ஏனது இந்த விவசாயம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படி கல்முனை ஏன் நீங்கள் கல்முனைக்கு விலை நிர்ணயிக்க கொடுக்குறீங்க? விலை நிர்ணயிக்க கொடுத்துட்டாங்க. அதாவது கழுதாவளையில் அதிக விவசாய தோட்டங்கள் இருக்குது. தேத்தாத்தீவில் இருக்குது, செட்டிவாளையத்தில் இருக்குது, இங்கே பழுவாமத்தில் இருக்குது, மகளூர்னு எல்லா இடத்துலையும் விவசாய தோட்டங்கள் நம்ம நிறைந்து கொடுக்கக்குள்ள கல்முனை இப்போ நீங்கள் சொன்ன வருஷத்துக்கு தான் நான் சொல்கிறேன், கல்முனை ஹோல்சேல் விலையே நிர்ணயிக்கணும். கழுதாவளையோட கூட பொருளாதார மத்திய நிலையம் அங்கத்தி விலை தான் நம்ம கொடுத்தா எடுத்துக்கொள்றாங்க. இங்கே வந்து ஏற்கனவே கலந்த பொருளாதார வர்த்தக சங்கத்தை வந்து செய்து பார்த்தவங்க அவங்களுக்கு நஷ்டமாயிடுது. அவங்க விட்டு தாங்க இப்போ அங்கே போட்டு பழகித்தது. அது அந்த காலத்தில் பழகிது, தொடர்ச்சியாக பழகித்தன்னு சொல்லாமல் இப்போ பொருங்க இது நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மிளகாய் நான் அவங்க மக்கள்கிட்ட கொள்ளி அதுக்கு அந்நிய அதாவது வியாபாரியும் உற்பத்தியாளரும் ஹோல்சேல் வியாபாரியும் மொத்த வியாபாரியும் உற்பத்தியாளர்களும் ஒரே இடத்துல சந்திக்கிறேன். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க என்னென்னு சொன்னால், அதாவது நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுற விவசாயிகளை விட இருந்து விற்கிறார்களுக்கு தான்
அதிகமான லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. அவங்களுக்கு தான் பெருத்தம் என்ன சொன்னீங்க? அவங்களும் செய்யணும் வருத்தமே ஐயா. அவங்க அதை நிறுக்கணும் ஐயா. அதை நிறுத்து கொடுக்கணும், சொப்பி போட்டு கொடுக்கணுமே. பயலுக்கு தண்ணி அடிக்கிறாங்களா இல்லை பயல இருக்கிறாங்களா எண்ணெய் அடிக்கிறாங்களா இல்லை அப்படி இல்லை. அவங்க அந்த சொப்பியில் போட்டு நிறுத்து கொடுக்குறது அவங்களுக்கு வருத்தம். அது வேலை கஷ்டம் அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் 150-200 ரூபா வேணும். அவங்க என்ன சொல்லுங்க, மார்க்கெட் காசு கொடுக்கணும், லேபர் காசு கொடுக்கணும். 100-150 ரூபா என்ன 50 சாமத்தை இவ்வாறு சொல்லுகின்ற போது மொத்த வியாபாரியிடம் கேட்டு நான் மொத்த வியாபாரி தான். அடுத்து நானும் ஒரு விவசாயி தான். நானும் ஒரு விவசாயி. நானும் எந்த பொருள் எடுத்துக்கொண்டு அந்த அப்படி தான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ இப்போ 330 ரூபாய்க்கு எடுத்தது நீங்கள் இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? நாளைக்கு என்ன விலை போகுதோ அதில் இந்த இந்த கல்முனை என்ன வச்சு அனுப்புகிறாங்க 10 ரூபா வச்சு கொடுப்பாங்க காலைக்குள்ளே. ஏன் நீங்கள் கல்முனையை பற்றி கதைக்கிறீங்க? அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னடா, அதாவது கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, தேத்தத்தீவு, செட்டிபாளையம், மங்கள வந்து திக்கோட, பழுகாம போன்ற இடத்துல நம்மளோட உற்பத்தி பொருட்கள் அதிகம் இருக்கு. அவை இந்த உற்பத்தி பொருட்கள விலையை நிர்ணயிக்கிறது நாங்களாகவே இருக்கணும். அதுதான் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தையும் திறந்து அதையும் செய்து பார்த்தவங்க. சரி வரலன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? விவசாயிகள் இப்போ நான் நீங்கள் ஹோல்சேல் வியாபாரி, நீங்கள் வேட்ட வாங்குறீங்க இப்போ 330 ரூபாய்க்கு வாங்குறீங்க. உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் மார்க்கெட்லேருந்து பைக்கிக்கா நாளைக்கு எவ்வளோ கிலோ வரும்? நாளைக்கு அது தெரியும் எனக்கு. நோமலா உங்களோட அதிகத்தில் நோமலா 500-600 வைப்பாங்க. 500-600 விற்க. அப்படி இருக்கக்கூட நீங்கள் ஏன் இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட இது வச்சு வாங்கல? 500 ரூபாய்க்கு அங்கே பில் வருது. ஓ பண்ணக்குள்ள இது யாருக்கு கூட லாபம் போகுது? நான் மட்டும் கொடுக்குறல தானே. ஓ நீங்கள் மட்டும் நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் நான் கண்ட நான் உங்களை தான். இப்போ நான் வந்து ஒரு நியாயமான கதையை தான் கேட்குறேன். அவர் வேறொரு விவசாயி ஒரு கிட்டத்தட்ட 12,000 மிளகாய்களை வச்சு இப்போ 400 சொச்சம் 50 கிலோ ஆஞ்சிருக்காரு இன்றைக்கு எடுத்தவங்க கூட தாராரு. நீங்கள் ஒரு மொத்த வியாபாரி. நீங்கள் ஆனால் நீங்களும் இல்லாட்டி இவங்கட சேல் பண்ணேலாது. நீங்கள் மொத்த வியாபாரியாக இருந்து வாகனத்தை கொண்டு வந்து, லேபரை கொண்டு வந்து, இந்த மாலை நேரத்தில் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. நல்ல விஷயத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அந்த விலையில் உற்பத்தி செய்கிறவருக்கு பெற லாபத்தை விட ஒரு நாள் வியாபாரிகள் அதிகம் பயனடைகிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ளக்குள்ள மொத்த வியாபாரியாக நீங்கள் தான் இதை திருத்தணும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு யாரு மேலே ஒத்துக்கொள்ளணும். இது இப்போ விலை நிர்ணயிக்கலாம் ஒத்துக்கொள்ளணும். விலை நிர்ணயிக்கிற யாரு? நிர்ணயிக்காங்க. அதை தான் திரும்ப கேட்க. ஏன் நீங்கள் இங்கே உற்பத்தியாக செய்யக்கூட உற்பத்தி செய்கிற இடமெல்லாம் இங்கே விவசாயம் மாட்டாங்க. கல்முனையில் நிர்ணயிக்க கொடுக்குங்க. இவங்க சொல்லலாம் தானே 50 ரூபா 100 ரூபா கொடுத்த சாமனா மாட்டானு. என்ன சொல்றீங்க? இவங்க இப்போ எனக்கு 50 ரூபா தரணும், இந்த கொச்சிக்காய்க்கு 100 ரூபா தரணும் எல்லா காலக்காரன் ஒத்து சொன்னா அவங்க நிர்ணயிக்கல அந்த விலையை. அதாவது காலக்காரர்கள் எல்லாம் ஒத்து காலக்காரர்கள் ஒத்து சொல்லணும். பிரச்சனை என்னண்டா ஐயா, அந்த ஆதி காலத்துல இருந்து அது பழக்கப்பட்டது. அதை மாத்தல. ஏன் பழக்கத்தை மாத்தல? அது முடியாது. ஒரு விவசாயி நினைச்ச முடியாது. அவர்கிட்ட என்ன ஒரு விவசாயி வர்ற கேளுங்க, கூப்பிடுங்க, அங்க பக்கத்துல கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, கூப்பிடுங்க. அதே இந்த வாகனம் வந்துட்டு அவ்வாறு இருக்கக்குள்ள நீங்க வந்து அதாவது என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, உற்பத்தியாளர்களும் மொத்த வியாபாரியும் நீங்களும் ஒரு வியாபாரி தானே, அதே நீங்கள் ஒரு விவசாயி தானே. அப்போ உங்களுக்கு வியாபாரி என்பதை விட விவசாயியாக இருந்து நீங்கள் நட்டவடைகிறீங்களா இல்லையா? நட்டவடைகிறீங்க. ஆகவே நீங்களும் இல்லாட்டி இவங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்யல. சில இடங்களில் சில இடங்களும் அதிக அளவு குறைஞ்ச விலைக்கு இருக்கும். அதை கொண்டு நீங்கள் கொடுத்து உதவுறீங்க. இருந்தாலும் கூட அந்த உற்பத்தி செய்கிற ஆட்களுக்கு இதை கூட அந்த விலையை நிர்ணயிக்கிற சக்தியாக நாங்கள் உற்பத்தி செய்கிற எங்களோட உற்பத்தியாளர்கள் இருக்கணும் என்று கேட்டு இத்துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாய திணைக்களம், பிரதேச செயலாளர், பிரதேச சபையினுடைய செயலாளர், அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விவசாயிகளை எல்லாம் ஓரிடத்தில் எடுத்து அவருடைய பிரச்சனையை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவைகளை அறிந்து இதை செயற்படுத்துவீர்கள் என்று கேட்டு முடிவு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காய் சட்டை நான் கொட்டி பார்த்து அனுப்புறேன். இதானே மற்ற கறி கட்டியா?